السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை பராத் உடைய இரவு என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அமையும். வல்ல அல்லாஹ் அவனுடைய அல்மறையாம் திருக்குரான் ஷரீஃபில் ஹாமீம் ஒல் கிதாபில் முபீன் இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த புனிதமான அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, இந்த வேதத்தை நாம் தான் இறக்கினோம். ஃபீ லைலத்தின் முபாரக்கா, முபாரக்காவுடைய இரவிலே நாம் இதை இறக்கினோம். நாம் நிச்சயமாக எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதிலே யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அனைத்து விஷயங்களும் தீர்மானிக்கப்பட்டு உரியவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே லைலத்தும் முபாரக்கா என்று குறிப்பிடுகிறார். அந்த லைலத்துல் முபாரக்காவில் தான் நாம் குர்ஆனை இறக்கினோம் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த லைலத்துல் முபாரக்கா என்றால் எது என்பது குறித்த விளக்கத்தை அறிஞர்கள் சொல்லும் பொழுது, அந்த லைலத்துல் முபாரக்கா என்பது பராத்துடைய இரவு, நிஸ்வு ஷாபானுடைய இரவுதான் அந்த இரவு என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள், இந்த 15ஆம் இரவு தான் பராத்துடைய இரவு என்றால் ஒரு கேள்வி எழுகிறது. குர்ஆன் இறங்கியது என்பது லைலத்துல் கத்ர் இரவு அன்று. இது எல்லாருக்கும் தெரியும். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு அன்று நாம் குர்ஆனை இறக்கினோம் என்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்கிறான். இந்த லைலத்துல் கத்ரும் லைலத்துல் முபாரக்காவும் வேறா ஒன்றா என்பதில் சில கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்பது ரமலானிலே வரக்கூடிய இரவு தான், அதில் கருத்து வேறுபாடு இல்லை. லைலத்துல் பரா என்று சொல்லக்கூடிய பராத்துடைய இரவு என்று சொன்னால் அது நிஸ்வு ஷாபான் தான், அதிலும் கருத்து வேறுபாடு இல்லை. அப்போ ரெண்டும் வேறா ரெண்டும் ஒன்றா என்றால் ரெண்டும் வேறு தான். அது வேற இரவு, இது வேறு இரவு. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் முபாரக்கா என்கிறான், பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்கிறான்.
அந்த இரவு எது? லைலத்துல் பராவா, பராத்துடைய இரவா, அல்லது லைலத்துல் கத்ருடைய இரவா? லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொன்னால் அதில் தான் குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று சொல்கிறான். எனவே லைலத்துல் முபாரக்கா என்பதும் குர்ஆன் இறங்கிய அதே லைலத்துல் கத்ர் இரவைத்தான் குறிக்கும். அது லைலத்துல் பராத்தை குறிக்காது என்று சில அறிஞர்கள் இயம்புகிறார்கள். இதற்கு அழகான விளக்கத்தை சில அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். இங்கே அல்லாஹு தஆலா லைலத்துல் முபாரக்கா என்று சொன்ன அந்த இரவு என்பது பராத்துடைய இரவுதான். பராத்துடைய இரவுதான். ஆனால் குர்ஆன் அன்றைய இரவில் இறக்கப்பட்டதா, பராத்துடைய இரவில் இறக்கப்பட்டதா என்றால் ஆமாம், அன்றைய இரவில் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லைலத்துல் கத்ர் இரவிலே குர்ஆன் இறக்கப்பட்டதாக அல்லாஹ் பிரிதொரு இடத்திலே குறிப்பிடுகிறானே என்றால் அதுவும் சரி, இதுவும் சரி. எப்படி சரி என்றால், குர்ஆன் என்பது அது ஆதி அல்லாஹ்வினுடைய அந்த இல்மிலே உட்பட்டது. லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே அது பதியப்பட்டு இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து முழு குர்ஆனும் லைலத்துல் பராத்துடைய இரவிலே முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டது. முதல் வானத்திலே ஒரு வீடு இருக்கிறது, பைத்துல் இஸ்ஸா. பைத்துல் இஸ்ஸா என்று ஒரு வீடு, ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகைக்கு ஆரம்பத்திலே ரப்புல் ஆலமீன் முழு குர்ஆனையும் இறக்கிட்டான், முதல் வானத்துக்கு இறக்கிட்டான். அது எப்போ இறங்கினது? இந்த பராத்துடைய இரவில் தான் அது இறங்கிச்சு. இந்த பராத்துடைய இரவில் தான் அது இறங்கியது. அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த முதல் வானத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸாவில் இருந்து குர்ஆனினுடைய முதல் பகுதியை, முதல் சூறாவை, அதாவது சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த சூறாவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் இரவு அன்று இறக்கினான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினான். இதான் அதில் உள்ளது. இப்போ அதாவது இந்த குர்ஆனை பாருங்கள், அப்படி சொல்கிறாங்க, இப்படி அப்படிலாம் இல்லை. இமாம்கள் அதற்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதுக்கு தகுதியானவர்கள் அவர்கள்தான். அந்த தகுதி அவர்களிடத்திலே நிறைவாக இருக்கிறது. எனவே லைலத்துல் முபாரக்கா என்று சொன்னால் அது லைலத்துல் பராத்துடைய இரவு தான். லைலத்துல் கத்ர் இரவு என்று சொன்னால் லைலத்துல் கத்ருடைய இரவு தான். இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த வகையிலே இந்த குர்ஆன் என்பது முழு குர்ஆனும் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து இந்த புனிதமான லைலத்துல் பராத் இரவு அன்று முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து 23 ஆண்டு காலமாக நமது இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது. அதனுடைய துவக்கம்தான் முதலாவதாக லைலத்துல் கத்ர் இரவு அன்று சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூறாவை அல்லாஹ் இறக்கியது என்பதை நாம் இப்போது விளங்கிக் கொண்டால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி நாம் குர்ஆனை விளங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். இந்த இரவை குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது. இது சங்கையான இரவு, பரக்கத்தான இரவு. இதற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. லைலத்து ஸக், பதிவு செய்யப்படக்கூடிய இரவு. லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. லைலத்துல் பராஆ, நரகத்திலிருந்து பாவிகளை விடுதலை செய்யக்கூடிய இரவு என்று பல பெயர்கள் இந்த நிஸ்ஃபு ஷாபானுடைய இரவுக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சையதுனா இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களினுடைய கிரந்தத்திலே குறிப்பிடும் பொழுது நிஸ்ஃபு ஷாபான், இந்த நிஸ்ஃபு ஷாபான் இருக்குதே, இதை தாபீன்களாக இருக்கக்கூடியவர்கள், அதுவும் ஷாம் தேசத்திலே வாழ்ந்த அந்த தாபீன்கள். ஷாம் தேசத்தை ஏன் தனியாக குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இன்றைய சிரியா இதுதான் ஷாம். இந்த ஷாம் தேசத்துக்கு என்று ஒரு தனிப்பட்ட மரியாதை இஸ்லாத்தில் இருக்கு. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது அங்கே தான். பைத்துல் மக்தஸ் இருக்கிறது ஷாமில் தான். ஷாமுங்கிறது ஒரு பெரிய ஏரியா. சிரியா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன், இதெல்லாம் அதில் உட்பட்டது.
இன்னும் பல பகுதிகள் அதில் சேருது. இந்த ஷாம் பகுதியில் தான் பைத்துல் மக்தஸ் இருக்குது. உலகத்திலேயே சிறந்த மூன்றாவது ஒரு பள்ளி பைத்துல் மக்தஸ். முதல்ல மஸ்ஜிதுல் ஹராம் காபாவுடைய பள்ளி, ரெண்டாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி, மூன்றாவதாக இந்த பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்று பள்ளிகள். எனவே இந்த பள்ளி அங்கே இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, சிரியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டமஸ்கஸினுடைய ஒரு பள்ளியில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 மலக்குகளினுடைய தோள்களில் கை வைத்து கொண்டு இறங்குவாங்க. அதெல்லாம் ஹதீஸில் இருக்குது. ஒரு பள்ளியில் இறங்குவாங்க, ஒரு கோட்டையில் இறங்குவாங்க அப்படின்லாம் ஹதீஸில் சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காலத்தில் அந்த பள்ளி இல்லை, இப்போ இருக்குது. இப்போ அந்த பள்ளி இருக்கா? இருக்குது. அந்த பள்ளியில் தான் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. அதை நாம் தனி ஒரு தலைப்பாக நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதெல்லாம் இந்த ஷாமில் இருக்கிறதுனால, அதோடு இன்னொன்று ஷாமிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக துஆ செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் பாரிக் லனா ஃபி யமனினா வ ஷாமினா, ஷாமுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக என்று பிரத்யேகமாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த ஒரு பகுதியும் ஒன்று. இன்னொன்று, ஷாமிலே எப்போதும் உயர்ந்த நல்லடியார்கள் இருப்பாங்க, அவுலியாக்கள் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஷாமிலே குறைந்தது 40 அவுத்தாதுகள் குதுப்மார்கள் போன்ற பெரிய நாதாக்கள் அந்த ஷாமிலே இருந்து கொண்டு இருப்பார்கள் என்றும் ஹதீதுகள்லாம் குறிப்பிடுவதன் காரணத்தினால் இந்த ஷாமிலே இருக்கக்கூடிய தாபியீன்கள் அப்படின்னு அவங்க இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கான தாபிஊன மின் அஹ்லி ஷாம் க ஹாலித் பின் மிஅதான் ஓ மக்ஹூல் ஒ லுக்பான் பின் ஆமிர் என்று பெரிய பெரிய நாதாக்கள். இவங்கெல்லாம் சஹாபிகள்கிட்ட படித்தவங்க, அவங்களுக்கு முன்னால் கால் மடித்து அமர்ந்து இல்மை கற்றவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த அற்புதமான இரவிலே, ஷாபானினுடைய 15ஆம் நாள் இரவிலே, பராத்துடைய இரவிலே பிரத்யேகமாக அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த இரவை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, இந்த லைலத்துல் பரா என்று சொல்லக்கூடிய இந்த இரவிலே இந்த நின்று வணங்குமாறும் அந்த பகலிலே நோன்பு நோக்குமாறும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் திடீர்னு பார்க்குறாங்க, இரவில் படுக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல, அவங்கள ஆளை காணோம். அப்போ அவங்க நினச்சாங்க வேறு மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்களோ, ஹப்ஸா நாய் வீட்டுக்கு போயிட்டாங்களோ, ஜைனப் நாய் வீட்டுக்கு போயிட்டாங்களோ, ஜுவைரியா நாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி சந்தேகம் வருமா இல்லையா? எழுந்து வந்து அப்படியே பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீயிலே நின்று அங்கே மரணித்தவர்களுக்காக தன்னுடைய தோழர்களுக்காக துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நாள் என்பது ஒரு பிரத்யேகமான நாள், அது ஜியாரத்திற்குரிய நாளாகவும் அது அமைகிறது. அதில் தான் குறிப்பாக அந்த நாளிலே நாம் யாசீனை ஓதி நம்முடைய ஆபாக்களுக்கு என்ன செய்கிறது, ஈசால் தவாப் செய்கிறது, காணிக்கையாக வைக்கிறது என்பதையெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு வழமைப்படுத்தி தந்திருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்திலே அந்த 3 யாசீனை நம்ம ஓதுகிறோம். சில பள்ளிகளில் 4 யாசீன் ஓதுவாங்க. 3 யாசீன் ஓதுவதனுடைய நோக்கம், ஒன்று தங்களுடைய ஆயுள் நல்லபடியாக நீளமாகுவது, 2வது ரிஸ்க் விஸ்தீரணமாக இருப்பது, யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, 3வதாக எல்லா விதமான நோய் நொம்பலம் பலாய் முசீபத்துகள் சோதனைகள் பிரச்சனைகளை எல்லாம் விட்டு நிம்மதி அடைவது. இதை ஓதிட்டு இன்னொரு யாசினையும் ஓதுவாங்க. எங்களுடைய குருவித்துறை பள்ளி போன்ற பள்ளிகள்லாம் அது வழக்கத்தில் இருக்குது. அது எதுக்காக வேணும்னா ஆபாக்களுக்காக, இதையெல்லாம் ஏற்படுத்தி தந்த ஆபாக்களுக்காக அதை ஈசால் தவாப் செய்கிறது. எனவே இது ஒரு சிறந்த ஒரு வழி அமைப்பாக இருக்கிறது. இது குறித்து நிறைய தகவல்கள் இருக்கிறது. இப்போ பராத்தை பற்றி இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. அப்படிலாம் ஒரு இரவு கிடையாது, அது இல்லை அப்படி ஓதுறது எல்லாம் பிதாத்துன்னு சொல்லி அது சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நாம் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். பொதுவாகவே ஒரு இபாதத்தை முடித்துவிட்டு, இது பொது சட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹதீதுகள் இருக்குது, ஒரு இபாதத்தை முடித்துவிட்டு கேட்கப்படக்கூடிய துஆக்களுக்கு தனி மரியாதை உண்டு. அதற்கு ஆதாரமாக புகாரியிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. 3 பேர் என்ன செஞ்சாங்க, ஒரு பாதையில் போய்கிட்டு இருந்தாங்க.
மழை பெஞ்சது. அந்த மழை பெய்ததின் காரணத்தினால் ஒதுங்குவதற்காக அந்த காடு பகுதி ஒரு மலை இருந்தது. அந்த மலையில் ஒரு குகை மாதிரி இருந்து அந்த குகைக்குள்ளே போயிட்டாங்க. அந்த குகைக்குள்ளே போய் அவர்கள் மழைக்காக ஒதுக்கி கொண்டார்கள். ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருச்சுன்னு வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம். ஹதீதுல் கார் என்ற இதற்கு பெயர். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, இதை விட்டு அந்த 3 பேர் சேர்ந்து அதை தள்ளி பார்க்குறாங்க. தள்ள முடியல. பிரம்மாண்டமான பாறை, 100 பேர் வந்தாலும் தள்ள முடியாது. இப்போ அங்கே உள்ளே இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் தாங்கள் செய்த இபாதத்தை சொல்லி, யா அல்லாஹ் இதை நான் உனக்காக செய்திருந்தால் இந்த பாறையை விலக்கி எங்களுக்கு விடுதலை தான், நாங்கள் வெளியில் போனோம் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அந்த பாறை தானாக விலகிடுச்சு. அல்லாஹ் விலகிட்டான். என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு இபாதத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவா என்பது மக்பூலானது என்ற அடிப்படையில். இப்போ நாம் தொழுதுட்டு துவா செய்கிறோமா இல்லையா? தொழுத உடனே எந்த தொழுகை தொழுதாலும் நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், துவா செஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஹதீஸில் உள்ளதா இல்லையா? எந்த இபாதத்துக்கு பிறகும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு துவாவை செய்தால் அது கபூலாக ஆகும் என்பது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்களா இப்படி செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கான ஒரு நேரமாக இதை நாம் ஒதுக்கவில்லை. நம்முடைய ஆபாக்கள் மிக சரியாக செய்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே குர்ஆனினுடைய இதயம் என்று, கல்புல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய யாசீனை ஓதி துஆ செய்வது என்பது மிகுந்த பாக்கியத்திற்கு உரியது. எனவே தான் அந்த யாசீனை ஓதி செய்கிறோம். அன்றைய நாள் ஜியாரத்திற்குரிய நாள் என்பதால், அன்றைய நாள் துஆவுக்குரிய நாள் என்பதால் ஒரு ஹதீதில் வருது. நிறைய ஹதீதுகள் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அவைகளை வரிசைப்படுத்துவதற்கான அவகாசம் இல்லை. அல்லாஹ் இன்றைய இரவிலே கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான். அடிவானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வர்றான். இதில் நம்முடைய அகீதா சம்மந்தப்பட்டது இருக்குது. அகீதா சம்மந்தப்பட்டது என்னன்னா, அல்லாஹ் இறங்கி வர்றது, ஏறி போகிறது அப்படிலாம் இருக்கானா? அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் அரிசில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்னா, அரிசை வச்சு அதில் ஒரு சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிலாம். அதனுடைய ஆட்சி அதிகாரம், அவனுடைய கட்டளைகள் வெளியாகக்கூடிய இடம் அரிசி, அவ்வளோதான். நாம் அப்படிலாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஒரு பெரிய சிம்மாசனமாக இருக்கும்ண்டு. எல்லாத்தையும் விட அல்லாஹ் பெரியதுலாம். அல்லாஹ்வை சுமக்கிறதுக்கு ஒரு அரிசி இருக்க முடியுமா? எனவே இது அகீதா சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் இறங்கி வருகிறான், ஏறி போகிறான் அப்படிலாம் என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கி வருகிறது. அதை அந்த நுட்பமாக, அந்த இலக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வந்து அல்லாஹ் கேட்குறானா, அந்த நடுநிசைகளே, என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர்களுடைய துஆக்களை நான் கபூல் செய்கிறேன். என்னிடத்தில் யாராவது ரிஸ்கை தேடுகிறார்களா? ஃபார்ஸுகஹு, நான் அவருக்கு உணவளிக்கிறேன். சோதிக்கப்பட்டவர்கள் அந்த சோதனை நீங்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கிறார்களா? நான் நீக்க வைக்கிறேன். அலா கதா அலா கதா, யார் யார் இதையெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நான் கொடுக்குறேங்கிறான் அல்லாஹ். எந்த நாளில்? பராத்துடைய இரவில். அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, இது எவ்வளவு நேரம், எங்கிருந்து? சூரியன் அன்று அடைந்ததிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைன்னு ஒரு ரிவாயத் இருக்குது. ஃபஜ்ர் உதயமாகும் வரை, சுபுகு வரைக்கும். அப்போ நியாயமான நேரம் இருக்குது நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த இரவிலே ஆயிஷா, இந்த இரவிலே நிறைய மக்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க, யக்ஃபுல், கவனக்குறைவாக இருக்கிறாங்க. இந்த நாளையில் ரப்பு தஆலா கீழே நெருங்கி வந்து என்ன வேணும்னு கேட்குறான். எப்படி கேட்குறான்னு சொன்னால், இதனுடைய அர்த்தம் எப்படி வைக்கணும்? நம்ம வீட்டு வாசலை தட்டி என்ன வேணும்னு அல்லாஹ் கேட்குறான். நம்ம முதலமைச்சர் நம்ம காயல்படுத்துக்கு வந்துட்டார். நம்ம வீட்டு தாண்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்காது. அவ்வளோ பேப்பர்லேயும் வந்துடும், டிவியில் வந்துடும். ஒரு முதலமைச்சர் வந்து கேட்டாலே இப்படி இருக்குது. முதலமைச்சரை நியமிப்பதும் முதலமைச்சரை மாற்றுவதும் அந்த இடத்திலே கொண்டு வருவதும் ஆட்சியை கொடுப்பதும் ஆட்சியை பிடுங்குவதும் அல்ல, இல்லையா? அவன் வந்து கேட்குறான், என்ன வேணும்னு கேட்குறான். நம்ம தூங்கிட்டு இருந்தா எப்படி? உங்களுக்கு என்ன வேணும்? அலா கதா அலா கதா என்று கேட்குறான். நீங்கள் கேளுங்கள், நான் தருகிறேன். அப்போ ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் மக்கள் என்ன செய்கிறாங்க? பொடுபோக்காக இருக்கிறாங்க. இந்த நாளையில் அல்லாஹ்வே ரப்பே கருணையாளனே வந்து இறங்கி வந்து என்ன வேண்டும் என்று கேட்கிறான். எனவே அந்த நாளையில் நான் நோன்பு வைத்திருப்பதை விரும்புகிறேன், அந்த பகலிலே நோன்பு வைத்திருப்பதை விரும்புகிறேன்.
அந்த நாளையில் நின்று வணங்குவதை நான் விரும்புகிறேன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று அவங்க குறிப்பிடுறாங்க. இதில் இன்னொரு தகவலையும், ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, ஒரு ஹதீது வருது, நிஸ்பு ஷாபான்லேருந்து நோன்பு பிடிக்காதீங்க அப்படின்னு ஒரு ஹதீது இருக்கு ரமலான் வரைக்கும். ஹத்தா யக்கூன ரமலான் இதாக்கான நிஸ்பு மின் ஷாபான் ஃபம்சிகு அனி ஸௌம், நோன்பு நீங்கள் பிடிக்க வேணாம். எப்போ? பிந்திய 15 பிந்திய நாட்களில், நிஸ்பு ஷாபான் அல்ல, நிஸ்பு ஷாபானை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நோன்பு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை ஃபுகஹாக்கள் விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக வழமையாக நோன்பு பிடிக்காத ஒருவர், வழமையில் நோன்பை பிடிக்கல, சில பேர் என்ன செய்வாங்க, வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பாங்க, திங்கக்கிழமை நோன்பு பிடிப்பாங்க. இப்போ அவங்க அப்படி நோன்பு பிடிக்கிறதுல பிரச்சனை கிடையாது, அவங்க எப்பவும் பிடிக்கலாம், எப்பவும் பிடிக்கலாம், நிஸ்பு ஷாபானுக்கு பிறகும் பிடிக்கலாம், அதில் தடை இல்லை. ஆனால் அறவே நோன்பு பிடிக்க பழக்கப்படாதவங்க இருப்பாங்க இல்லையா, நோன்பே பிடிக்காமல் இருக்கக்கூடியவர்கள், வேலைக்கிழமையோ திங்கக்கிழமையோ, சில பேர் ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய பிற 13, 14, 15 வெள்ளை நாட்களிலே முழு சந்திரன் இருக்கக்கூடிய நாட்களில் நோன்பு பிடிப்பாங்க. அதெல்லாம் சுன்னத்துன்னு இருக்குது. அப்படியெல்லாம் நோன்பு பிடித்து பழக்கப்படாதவர்கள் இந்த நிஸ்பு ஷாபானுக்கு பிறகு நோன்பு பிடிக்க வேணாங்கிறாங்க. இவன் எதை கொண்டு வந்து எங்கே நினைக்கிறான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா, அவங்க நோன்பு பிடிச்சி பழக்கம் இல்லை, ட்ரைனிங் இல்லை. இதில் நோன்பு பிடிச்சி டயர்டாகி ரமலானுடைய நோன்புக்கு மசகமாயிருது. அசலுக்கு மசகமாயிடக்கூடாது நம்ம ஊரில் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது என்று தான் இந்த மார்க்கம் சொல்லுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் அமைகிறது. அப்போ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபஜ்ர் உதயமாகும் வரை இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவர்கள் கேட்பதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதம், இந்த மாதத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஷாபானு ஷஹ்ரி, இது என்னுடைய மாதம் அப்படிங்கிறாங்க. ஷாபான் என்பது என்னுடைய மாதம், ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ரமலான் என்னுடைய உம்மத்துடைய மாதங்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம் என்பதால் அதிகமான ஸலவாத்துகளை நம்ம ஓதும். அதிக ஸலவாத்துகளை அவர்களுக்கு காணிக்கையாக்குவதுடன் அந்த நிஸ்பு ஷாபான் அன்று நாம் நோன்பு நோற்பது நமக்கு பிரத்யேகமான சுன்னத்தாக இருக்கிறது. இப்போ நம்முடைய தலைமை காதி அவர்கள் அறிவித்ததனுடைய பிரகாரம் நிஸ்பு ஷாபான் என்பது எதிர்வரக்கூடிய வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு, அன்று இரவு தான் இந்த 3 யாசீன் ஓதுறது எல்லாமே. அந்த அப்போ காலையில் நோன்பு பிடிக்கணும், வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும். இப்போ வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் இல்லையே என்று கேட்டால் பொதுவாக நல்ல விஷயம் இல்லை. வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு இருக்குது. ஃபுகாஹாக்கள் என்ன சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பெருநாள் மாதிரி. அப்போ அது யௌமு தாம் தான். இப்போ எல்லா வீட்லையும் எப்படி இருக்கும், வெள்ளிக்கிழமை எல்லாம் கறியாக தான் இருக்கும், ஒன்று கோழியாக இருக்கும் அல்லது ஆடாக இருக்கும், எல்லாம் அல்ல பிரியாணியாக இருக்கும், ஏதாவது ஒரு விசேஷமான உணவாக தானே இருக்கும். அது நல்ல ஒரு விஷயந்தான், அது ஒரு பெருநாள் மாதிரி அது. அப்போ அந்த நாளில் நோன்பு நோற்க வேண்டாம், அது ஒரு விசேஷ தினமாக இருக்கிறது என்பதால் அது நமக்கு என்ன செய்யுது, சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பு பிடிச்சா கூடுமா கூடாதா, கூடும். ஆனால் இது போன்ற ஒரு நாள், இப்போ உதாரணமாக அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நோன்பு பிடிப்போமா இல்லையா, அன்னைக்கு மட்டும் நோன்பு பிடிச்சிக்கலாம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படி நோன்பு பிடிக்கிறதுங்கிறது சுன்னத்திலிருந்து விடுபடாது. அதே மாதிரி இந்த பராத்துடைய நோன்பு வருது, நிஸ்பு ஷாபான் நோன்பு அடுத்த வெள்ளிக்கிழமை வருகிறது என்று சொன்னால் அந்த நாள் மட்டும் நோன்பு பிடிப்பது நமக்கு தங்கடம் இல்லை என்பதையும் விளங்கிக்கிடும். மற்ற நாட்களிலே மற்ற மாதங்களிலே நாம் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு பிடிக்கக்கூடாது, ஒன்று வியாழனும் வெள்ளியும் சேர்த்து பிடிக்கணும் அல்லது வெள்ளியும் சனியும் சேர்த்து பிடிக்கணும் என்று நம்முடைய ஃபுகாஹாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, சங்கையான அற்புதமான ஒரு இரவை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இந்த நாளை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முபாரக்காவுடைய இரவு, பராத்துடைய இரவு, சக்குன்னு சொன்னால் பதிவு செய்யப்படுகிறது. அடுத்த வருடம் வரை, அடுத்த நிஸ்பு ஷாபான் வரை இந்த மனிதனுடைய ரிஸ்க் எப்படி இருக்க வேண்டும், இவனுடைய வாழ்நாள் எப்படி இருக்கணும், அவனுடைய நோய் ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றியெல்லாம் அந்த நாளையில் அல்லாஹ் தஆலா தீர்மானித்து அந்தந்த பொறுப்பாளர்கிட்ட ஒப்படைக்கிறான். யார்கிட்ட, மலக்குமார்கிட்ட ஒப்படைக்கிறான். நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தன்னுடைய அடியார்களாகிய நல்லடியார்களாகிய மலக்குமார்களிடத்தில் அந்த பொறுப்பாளர்களிடத்தில் அதை அல்லாஹ் ஒப்படைக்கிறான். எனவே அந்த நாள் வந்து யௌமுஸ் லைலத்து சக், பதிவு செய்யப்படக்கூடிய நாள் அப்படின்னு. அந்த நாளையில் நாம் துவா செய்கிறோம் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தால் அந்த வருடம் முழுவதும் ஹைரானதாக நமக்கு ஆகிடும்.
அந்த வருடம் முழுவதுமே ஹைரானதாக ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வச்சுருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபிகள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த ஷாபானில் ரொம்ப அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது என்னுடைய மாதம் என்பதை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய கலா கதரையும் தீர்மானிக்கிறான். அப்படி தீர்மானிக்கப்படும் பொழுது நான் நோன்பு வைத்தவனாக இருக்கணும், வணங்கியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பது போன்ற கருத்தை வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இப்படி சங்கையும் மகத்துவமும் மாண்பும் மிக்க இந்த அற்புதமான நாளை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரப்பு தஆலா அவன் நம்முடைய இல்லம் என்ன வேண்டும் என்று கேட்கும்போது நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்குங்கிறதை நம்ம யோசித்து கொண்டு நம்முடைய எதிர்கால வாழ்வை சீரமைப்பதற்கான தந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மேன்மையாக்கி கண்ணியப்படுத்தி இஸ்ஸத்தாக்கி வைத்து இந்த சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை இந்த மண்ணிலும் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அந்த மண்ணிலெல்லாம் நிம்மதியாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.